அவருக்கு வந்து அவர் போட்ட பணத்தை எடுக்க முடியும். இது என்ன இருக்குது அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன்? அப்ப இது முதல் நாள் சொன்ன உடனேயே பெருசா அது பயங்கரமா நல்ல நடந்துருச்சு போல இருக்கு, ஏதோ நான் முதலமைச்சர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுச்சு, மகிழ்ச்சியெல்லாம் தெரிவிச்சாங்க. ஆனால் நீங்க வெளியிருக்கிற மக்கள் நாமெல்லாம் பார்க்கிற போது ஏதோ பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க உடனே நினைப்போம். ஏன்னா சாதாரண மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அந்த ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு தெரியுமல்லவா, கட்டாயம் தெரியும். அவர்கள் ஒரே நாளில் விழித்துக் கொண்டார்கள். இது நமக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால தான் 2வது நாளே வந்து மறுபடியும் முழுமையான நிறைவில்லை என்று ஜக்தஜியோடைய தலைவர்கள் பேசியதும், இன்றைக்கும் அதுக்கு வந்து அரசாணையை வெளியிடாம அது எந்த விதமான அதாவது இப்போதைக்கு தேர்தலுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று ஒரு சப்பக்கட்டு கட்டுற வேலை, எவ்வளவு வெளிப்படையா பொய் பேசுற வேலை பாருங்க. அப்போ ஓய்வூதிய திட்டத்தில் ஒண்ணுமே நடக்கல. அதே மாதிரி அரசு ஊழியர்களை கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கிற அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தொகுப்பூதியத்தினுடைய அளவை உயர்த்தி கொடுக்கிறோம், இது உடனே வெற்றி வெற்றி என்பதை போல சில பேர் பரப்பி விட்டார்கள். ஆனால் அந்த தலைவர்களும் சோர்ந்து போகவில்லை, அவர்களும் சோர்ந்து போகவில்லை. அந்த நேரத்திலே தான் ஒரு ஆசிரியர் தன் உயிரை மாய்த்து கொண்டார். அதன் பிறகு அவர்கள் இன்றைக்கு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடு என்று கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகள் அன்பில் மகேஷ் அவர்களை சந்திக்க போய், நான் சொல்றது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே, அன்பில் மகேஷ் அவர்களை சந்திக்கவே முடியல அவங்களால. ஒரு அமைச்சரை, அதன் பிறகு பொன்முடி அவர்கள் போய் ஒரு தடவை, அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற போது அன்பில் மகேஷ் வெளிநாடு போயிருக்கிறாரு, லண்டன்ல இருக்கிறாரு, வந்த பிறகு பேசி என்ன வேணுமோ உங்களுக்கு நான் செய்து கொடுப்பேன், நீங்கள் கேட்பதை செய்து கொடுப்பேன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டாங்க போராட்டத்தை முடிச்சு. அன்பில் மகேஷ் லண்டன்ல திரும்பி வந்தவருக்கு அவங்க போராட்டமே என்னன்னு தெரியாது, எதற்காக கோரிக்கையே என்னன்னு தெரியாது, கேட்டு புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு கூட அவர்களுக்கு நேரமும் இல்லை, அந்த பக்குவமும் இல்லை. அப்ப சகல தரப்பினரும் பாதிக்கப்பட்டு நிற்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான ஒரு கேவலமான அரசாங்கம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைங்க. அத்தனை தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். புரியுதானுங்களா? நாங்க சாதிச்சிட்டோம், நாங்க செஞ்சிட்டோம். அப்ப இந்த பொய்யுரைகளுக்கு வந்து முடிவு கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது, அதையும் நான் ஏற்கிறேன். அது என்ன நெருக்கடினா, இவர்கள் செய்கிற வேலையை அம்பலப்படுத்துவதிலே இன்னும் நாங்கள் வேகமாக ஓட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு சாதாரணமாக இவர்களை அம்பலப்படுத்த முடியறதில்லை. ஒன்னை நீங்க அம்பலப்படுத்துற கூட இன்னொன்னு செஞ்சுட்டு போயிடறான், 3 செஞ்சுட்டு போயிடறான்.